பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சிகரெட் பிடிப்பது கூடுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இஸ்லாத்தின் பேரால். ஏன்னா இதுக்கு ஒரு சர்ச்சையான தலைப்பு. இதுக்கு பல்வேறு கருத்துக்களும் இருக்கு. இது கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய உலமாக்களும் ஃபத்வாக்களும் இருக்கு. இது கூடாது ஹராம்னு சொல்லக்கூடிய ஃபத்வாக்களும் நம்ம மத்தியில் இருக்கு. அப்போ ஃபத்வா அப்படிங்கிறது ஒவ்வொரு இமாமும் தங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான், கருத்து மட்டும்தான். அது மார்க்கத்துடைய தீர்ப்பா அமைஞ்சிடாது. அப்ப மார்க்க தீர்ப்பு ஹுக்கும் ஷரியா அப்படிங்கிறது அது ஒன்று இறைவன் இடத்துல வந்ததா இருக்கணும், இல்லாட்டி நம்மளுடைய தூதர் நமக்கு அதை காமிச்சு கொடுத்ததா இருக்கணும். இதுதான் அது மார்க்க தீர்ப்பாக அமையும் தவிர, அடுத்து வரக்கூடிய ஆலிம்களா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய இமாம்களா இருக்கட்டும், அவங்களுடைய கருத்து ஒப்பீனியனா மட்டும்தான் இருக்கும் தவிர மார்க்க தீர்ப்பா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சிகரெட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அது இரண்டு கருத்துக்களும் இருக்கு. அது கூடும்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம அலசி எது கரெக்டான ஒரு முடிவா இருக்கும், இது கூடுமா கூடாதுன்னு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சமூகத்துல பல்வேறு போதைப் பொருட்கள் இது மாதிரி வனம் வந்திருக்கு. இப்போ குரான்ல மது, சூதாட்டம் இதெல்லாம் அல்லாஹ் தெளிவா ஹராம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இன்னைக்கு பல்வேறு போதைப் பொருட்கள் இருக்கு. அப்படின்னு கொக்கைனு, கஞ்சா, அப்புறம் பான்பராக்கு, கூலி பல வகையான போதைப் பொருட்கள் அதுவும் இளைஞர் மத்தியில பரவலா இருக்கு. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, மார்க்கத்தின் பேரால இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த மாதிரியான ஃபத்வாக்களின் அடிப்படையா வச்சுக்கிட்டு இது மக்ரோ, இது செய்யலாம், அந்த மாதிரியான ஃபத்வாக்களின் அடிப்படையில அவங்க மார்க்கத்தின் பேரால சரி காணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. அதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னாக்க அந்த தவறை முதல்ல அதை தப்புன்னு உணர்ந்துட்டு அதுல இருந்து வெளிவரதுக்கான வேலைகள் தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த மாதிரியான ஒரு புரிதலின் பிரகாரம் இஸ்லாத்தின் பேரால இது சரி காண்றப்போ அதை அவங்களுக்கு நம்ம தப்புன்னே நம்ம அவங்களுக்கு எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதுவும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அப்போ அது இஸ்லாத்தின் பேரால சரி காண்றது மிகப்பெரிய ஒரு பாவமாவும் இருக்கு. அப்போ இறைவன் உண்மையிலே இதை பத்தி என்ன சொல்றான், இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் சம்பந்தமாக இறைவன் என்ன சொல்றான், இஸ்லாம் என்ன சொல்லுது, குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்ஷால்லா இந்த வீடியோல நம்ம மேலோட்டமா பார்ப்போம். அப்போ இதை பத்தின இரண்டு விதமான கருத்துக்களும் உலமாக்கள் மத்தியில் இருக்குன்னு நம்ம சொல்லிடணும். ஆனா இறைவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இறைவன் என்ன சொல்லியிருக்கான், அதுதான் நமக்கு என்ன மார்க்க தீர்ப்பா அமையும். அப்படி இருக்கிறப்ப இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றான். அதாவது 7வது அத்தியாயம் 33வது வசனத்துல சொல்றான், என் இறைவன் ஹராம் என தடுத்திருப்பவற்றை எல்லாம் வெளிப்படையான அல்லது அந்தரங்கமான மானக்கெடன செயல்கள். அதாவது இறைவன் எதெல்லாம் ஹராம் அப்படின்னு தடுத்திருக்கானா, மானகடன செயல்கள், அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமா இருந்தாலும் சரி, அந்த மானக்கடன செயல்கள் எல்லாம் எனது ஹராம் இறைவன் தடுத்திருக்கான். மற்றும் பாவங்கள், நியாயமின்றி ஒருவருக்கு ஒருவர் கொடுமை செய்வது ஆதாரம் இல்லாமல் இருக்கும் போதே. அப்ப இந்த விஷயத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு ஒரு நபர் சிகரெட் அடிக்கிறார் அப்படின்னாக்கா அவர் என்னது பொது வெளிகள்ல தன்னை பெருமையா அவர் கருத மாட்டார். அது ஒரு இழிவான செயலா தான் கருதுவார். நுழைஞ்சு போய் சிகரெட் அடிக்கிறது, மறைஞ்சு அடிக்கிறது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அது ஒரு மானக்கேடான செயல்னு அவருக்கே தெளிவா தெரியும். அதனால இந்த மாதிரி அவர் ஒளிஞ்சு நின்று அடிப்பார். அப்ப சிகரெட் அடிக்கக்கூடிய யாரும் தன்னுடைய பெத்தவங்க முன்னாடியோ இல்ல மனைவி முன்னாடியோ இல்ல குழந்தைகள் முன்னாடியோ போயிட்டு அடிக்க போறது இல்லை. இது ஒரு மானக்கேடான செயல்னு தெரிஞ்சு ஒதுங்கி ஓரமா நின்று தான் அடிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்தே தெளிவா தெரியுது அது ஒரு மானக்கேடான செயல், அது இறைவன் அதை தடுத்துட்டான் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு தெளிவா தெரியுது. அடுத்து ஒருவருக்கு ஒருவர் கொடுமை செய்வது அப்படின்னு குறிப்பிட்டான். அப்போ ஒருவருக்கு ஒருவர் கொடுமை செய்வது அப்படின்னாக்கா, இப்ப நான் இருக்கேன், ஒரு நபருக்கு கொடுமை செய்வதனாக்கா பல வகையில கொடுமை செய்ய முடியும். இந்த சிகரெட் அடிப்பது, இந்த போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணி இதுவும் ஒரு இதை கொடுமை. என்ன இப்ப நான் செய்யறேன்னா அது என்னை மட்டும் பாதிக்காது, என்னை சுற்றி உள்ள அனைவரையும் அது பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா அது அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலமா புரிஞ்சுக்கணும். அடுத்து, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறுவது ஆகிய இவையே என்று நபியே நீ கூறுவீராக. அப்போ நீ அறியாத ஒண்ண அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுறீங்களா, அதுவும் இறைவன் ஹராம்ட்டான். அப்ப இந்த சப்ஜெக்ட் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி சிகரெட் பிடிப்பது ஒரு மானக்கேடான செயல், அதை இறைவன் தடுத்துட்டான். அதை பத்தின போதிய அறிவு இன்னைக்கு சமுதாயத்துல இல்லாம அது கூடும் மக்ரு அப்படின்ட்டு இவர்களாக இறைவனுடைய அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டு இவங்க அந்த மார்க்க தீர்ப்பு வழங்குறாங்க. அப்ப இதுவும் என்னது ஹராம்ட்டு இறைவன் இந்த வசனத்து மூலியமா நமக்கு தெளிவா காண்பிக்கிறான். அடுத்ததாக வேறொரு வசனம் எப்படி வருது அப்படின்னாக்கா, அதே 7வது அத்தியாயம் 28வது வசனம் நம்பிக்கை இல்லாத அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் எங்கள் மூதாதையர்கள் இதன் மீதே கண்டோம், இன்னும் அல்லாஹ் எங்களை அதை கொண்டே ஏவினான். அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் இந்த மானக்கேடான செயலை செஞ்சுட்டு நாங்க மட்டும் செய்யல, எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இதுதான் செஞ்சாங்க, அவங்க இப்படி செஞ்சதை நாங்க காமிச்சோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு இந்த வசனம் வருது. இதை நீங்க நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். நாங்க செய்யல, இந்த இமாம் சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அவர் 5 வேளை தொழுவாரு, அவரு இது பண்ணாரு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி இந்த தப்பை இவங்க சரி காண்றாங்க. அதை இந்த வசனத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து நிச்சயமாக அல்லாஹ் மானக்கேடான செயல்களை செய்ய கட்டளையிட மாட்டான், நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறுகிறீர்களா என்று நபியே நீ கேட்பீராக. இந்த வசனத்துல தெளிவா அல்லாஹ் என்ன சொல்றான், மானக்கேடான செயல்களை இறைவன் ஒருபோதும் என்ன செய்ய தூண்ட மாட்டான்,
அப்படி அதை நீங்க செஞ்சுட்டு அது இறைவன் பேரால நீங்க சரி காண்றது வந்து அது மிகப்பெரிய என்னது ஒரு மோசமான ஒரு தீமையான ஒரு பாவ சம்பவம் அப்படிங்கிறது என்னது இறைவன் இந்த இடத்துல சுட்டி காட்டு. நபியே நீர் கேட்கிறாரு, அவங்கள்ட்ட போய் கேளுங்கிறான். அப்போ ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு அது மார்க்கத்தின் பேரால சரிகான்றாருன்னா அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும், எதின் அடிப்படையில் சொன்னீங்க, நீங்க செய்யற பாவத்தை எப்படி இறைவனை வச்சு இட்டு கட்டினீங்க அப்படின்ட்டு நம்ம போய் உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறது இறைவன் இங்க நமக்கு கட்டளையாவிட்டு இருக்கான். அப்ப நீங்க நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம், ரோட்ல நம்ம பாக்குறோம், இது பண்றாங்க, இந்த மாதிரியான தப்பான செயல்கள் செய்யறாங்க, நம்ம கடந்துட்டு போறோம். அப்படி கடந்து போகாம அதற்கான விளைவு என்ன, அதை வந்து எவ்வாறு நம்ம சரி செய்யணும், அதுக்கான முயற்சி என்னங்கிறத இன்ஷால்லா நம்ம இந்த வசனத்தின் மூலியமா மேற்கொள்ளணும். இறுதியாக வந்து 24வது அத்தியாயத்துல ஒரு 21வது வசனம் எப்படி வருதுனாக்க, ஈமான் கொண்டவர்களே, சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னும் எவன் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறானோ அவனை சைத்தான் மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் செய்ய நிச்சயமாக ஏவான். அப்ப போன வருஷத்துல என்ன பார்த்தோம், மானக்கேடானெல்லாம் ஹராமன் இறைவன் சொல்லிட்டான். அப்ப இந்த வருஷத்துல நல்லா என்ன சொல்றான்னா, மானக்கேடானெல்லாம் சைத்தான் தான் ஏவுறாங்கிறான். அப்ப இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் அனைத்துமே அது மானக்கேடான விஷயம். அது எல்லாமே அது சைத்தானோட ஏவுதல் பேரால தான் நம்ம செய்யறோங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ சைத்தானோட ஏவுதலால் பேரால செய்யக்கூடிய விஷயம் எப்படி வந்து கூடும் மார்க்கத்தின் பேரால, அது கண்டிப்பா ஹராம் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு புரியுது. அடுத்து உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் இருந்திருந்தால் உங்களில் எவரும் எக்காலத்திலும் தௌபா செய்து தூய்மை அடைந்திருக்க முடியாது. எனினும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் அனைத்தையும் கண்காணிக்கிறான். அப்போ இன்னைக்கு சமுதாயத்துல பரவலா என்னது இந்த மாதிரியான போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம் பரவி இருக்கு. ஸோ அதை வந்து இன்னைக்கு குரானை கையில் வைத்திருக்கக்கூடிய சமுதாயமா நம்ம அதை சரி செய்ய தான் பார்க்கணும், தவிர நம்மளும் அந்த மாதிரியான போதைப் பொருட்களை ஈடுபட்டுட்டு அந்த மாதிரி செயல்களை செஞ்சு ஈடுபட்டுட்டு அது இஸ்லாத்தின் பேரால சரி காண்றது மிகப்பெரிய ஒரு பாவமா இருக்கும் அப்படின்னு என்னது இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு தெளிவு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்ஷால்லா இனிமே இது மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லி இதோடைய தவறு, இதோட தீமையை வந்து எடுத்து சொல்லி குரான் வசனங்கள் எவ்வாறு வந்து இதை தடுத்திருக்கு அப்படிங்கிறத இன்ஷால்லா நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் என்னது வசியத் செய்தவனாக இந்த உரையை வந்து நிறைவு பெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.